18 வயசு கீழே வருவாங்க, இதே பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ். சாரி ஷாப்பிங் மட்டும் போயிடாதீங்க. உங்க அம்மாவோட சாரி ஷாப்பிங் அக்கம்பெனி பண்ணவே பண்ணாதீங்க. It is very 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 tiring. மதுராதீங்க. Hello, we are in Bangalore. என்ன ஏரியா? சிக்பேட்டை. அங்க வந்து என் அம்மா வந்து சீரியல்ஸ் பண்றதால அவங்களுக்கு வந்து சாரீஸ் வேணும் சொன்னாங்க. இல்லையா? ஆக்சுவலி சிக்பேட் அப்படிங்கிறது நத்திங் பட் நம்ம சென்னையில வந்து பாரிஸ் மாதிரி. ஸோ இது வந்து ஹோல்சேல் ஏரியா அப்படிங்கிறதுல சரி இங்க இருந்து சாரீஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். டு பி வெரி ஃப்ராங்க், பெரிய ஸ்ட்ரீட், நிறைய கடைங்க. ஆனா எனக்கு இன்னும் ஒரு சாரி கூட செட் ஆகல, சுத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கு டயர்ட் ஆயிட்டேன்னா சரி கொஞ்சம் எனர்ஜி ஏற்றுக்கலாம் சொல்லி சோடா சாப்பிட வந்துட்டேன். தருவானா தரமாட்டானா பார்க்கலாம் எந்த சாரி கிடைக்குதுன்னு சொல்லி. முத இந்த கடைக்கு வந்திருக்காங்க. ஸோ ஃபைனலி ஒரு கடை பார்த்து சூஸ் பண்ணி வந்திருக்கோம். இப்போ ரெஃபரன்ஸ் போட்டு அந்த ஃபோனில் தான் இருக்கு. என் அம்மாவுக்கு வந்து அந்த மாதிரி தான் சாரி வேணுமா. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி என் மனசுக்குள்ள உனிய பத்தி இந்த மாதிரி சாரி மட்டும் தான் அங்கே தேடிக்கொண்டு இருக்கிறோம் ரொம்ப நேரமா. இங்கே வந்து தேர் இஸ் ஒன்லி ஃபேன்சி சாரீஸ், நோ சிம்பிள் சாரீஸ். Oh my god, பெரிய கடை. ஒர்க் சாரீஸ் அல்ல. என்னது ஒர்க் சாரீஸ் மட்டும் தான் இருக்கா? இல்ல ஒர்க் சாரீஸ் இல்ல இங்க. நம்மளுக்கு சிம்பிள் தானே வேணும். she is asking that now. கடைக்கு கடை அம்மா பேச்ச மாத்திரா. ஃபைனலி நான் சொன்னதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க என் அம்மா. எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் இதாச்சும் செலக்ட் ஆகும். இதை கொடுத்துருங்க எனக்கு one saree finally. இதுக்காக சிக்பேட்டை ரெகுலரா வரவங்க யாரா பார்த்தா ப்ளீஸ் இவள கமெண்ட்ஸ்ல கேவலமா கழுவி ஊத்துங்க. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. ஃபைனலி சாரி நம்பர் 1 பிங்க் கலர்ல நான் சொன்னதை என் அம்மா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இட்ஸ் ஐம் வெரி சேட் அபவுட். கேட்டா கேமரா வந்து நல்லா இருக்காது அது எதுங்கிறாங்க. ஐ டோன்ட் பிலீவ் ஆல் திஸ். கௌஷிகா போர் அடிக்குதா? பிலிக்ஸ் தேவையில்லாத வேலை பார்த்துக்கிருக்க பிலிக்ஸ். ஹானஸ்ட் ரிவ்யூ அம்மா பார்க்கல. ஹானஸ்ட் ரிவ்யூ அம்மா கௌஷிகாக்கு போர் அடிக்குதா? This is start, okay? Start, yes. கௌஷிகாவோட வெட்டிங் ஷாப்பிங். இதோ கௌஷிகாவோட வெட்டிங்க்கு இந்த லெஹங்கா தான் நான் சூஸ் பண்ணிட்டேன். பையன் மட்டும் தான் ஷாப் நம்பர் 2. ஃபைனலி அம்மாக்கு வந்து ஃப்ளோரியா சாரி வேணுமா, அப்புறம் வந்து ஒர்க் சாரி வேணுமா. இங்கே திரும்ப பார்த்தா ஒல்லியா தெரியணும், பார்த்தா அழகா தெரியணும். சாரியில இப்படி எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்களா? போட்டா ஒல்லியா தெரியணுமா, பார்த்தா அழகா தெரியணுமா, வேறம்மா ஹைட்டா தெரியணும், ஹைட்டா தெரியணும், கை ஒல்லியா தெரியணும், கலர். என் அம்மா கிட்ட இதே மாதிரி ஒண்ணு இருக்கு, இதே மாதிரி ஒண்ணு இருக்குல்ல வந்துட்டு. அதே ரெஃபரன்ஸ் போட்டுருக்காங்க. பாரிஸ் போய் சிந்தட்டிக் சாரிக்கு தான் நல்லா இருக்குமா? ஏய் நான் சொல்றது எதுவுமே யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. பெட்ஷீட் மாதிரி இருக்கா கௌஷிகாக்கு? மக்களே நீங்களே இது பாருங்க, இது பெட்ஷீட் மாதிரியா இருக்கு? ப்ளீஸ் tell in the comments. அப்படிதான் இருக்கு. பெட்ஷீட்ல இந்த மாதிரி எல்லாம் பேட்டர்ன் இருக்காது. Shut up. இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கு பெட்ஷீட்ல. Actually, this is costlier than Paris, I'm sure. Go back to Paris. கௌஷிகா வெறுப்பாயிட்டா. நான் வீட்டுக்கு போறேன், கௌஷிகா மெட்ரோ ஏற கிளம்புவோம். நான் நடந்தே வேணா வீட்டுக்கு போயிடுறேன். ஆனா இவ கூட சாரி ஷாப்பிங் வர மாட்டேன் இனிமே. இன்னும் they say no, லேடிஸோட ஷாப்பிங் சாரி ஷாப்பிங் வந்துட்டா ஒரு நாள். அப்ப நீ என்னடி? Excuse me, not like this, okay? Yeah.
பட் ட்ரூ எனக்கு இது வந்து பழகிடுச்சு. பிகாஸ் என் அம்மா பாரிஸ் போனாலும் இப்படிதான் கடை கடையா அலைஞ்சு அங்கேயாச்சும் ஒரு 3வது கடை 4வது கடையில அங்க திங்கிறதுக்காவது 4 கடை இருக்கும். இங்க ஒண்ணுமே இல்ல. வந்து பாரிஸ் போய் ஐ bought about 25 sarees. ஓகே, இது எத்தனாவது கடையில? 25th கடையில. இல்ல 3/4 கடையிலே வாங்கிட்டு. இங்கேயும் அப்படி பண்ண மாட்டேங்கிறேன். பட் இங்க ட்ரூலி இங்க அம்மா கேக்குற மாதிரி சாரீஸ் ஒன்றும் காணும். ரொம்ப ஒர்க் சாரீஸ், சில்க் சாரீஸ் அந்த மாதிரி தான் இருக்கு. அம்மா நீ வேணா இந்த மாதிரி மெட்டீரியல் எடுத்து நீயே சாரி தைச்சுக்கோ. சாரி எப்படி தைக்க முடியும்? வாட் நான்சென்ஸ். ஐ திங்க் சாரி நம்பர் 2 வாங்க போறாங்க. யா செட்டி ஒன் இல்லையா? 1 2 ஓ அந்த வேற கடையில வச்சுட்டு வந்துட்டாங்க. கரெக்ட். இல்ல இவங்க வந்து இப்போ மாஸ்டர்ஸ் படிச்சிட்டு இருக்காங்க. Actually, these two girls are teasing me. It is not that easy to select a saree according to the character of the. I am Steve from Canada. I don't know Tamil. You know, English பேசுறீங்க. அதான் தியேட்டர் பண்ண மாதிரி. இல்லங்க, இல்ல சாரி, நான் மறந்து போய் பேசிட்டு இருக்கேன். ரெண்டு பொண்ணுங்கள ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி வந்து ஐ திங்க் உங்களுக்கு இந்த கேரக்டருக்கு என்ன வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் நான் செலக்ட் பண்ண முடியும். சாரீஸ் நிறைய இருக்கு, நல்லாவும் இருக்கு. பட் அதுக்காக பார்த்ததெல்லாம் நான் வாங்கி போட்டுக்க முடியாது. இந்த செல்வி கேரக்டர் என்ன போடணுமோ அதான் போட முடியும். செல்வி கேரக்டர் அதுதான் நான் ஒரு ஐடியா கொடுத்தேன். அலைய வேண்டாம், பாரிஸ்லயே போய் வாங்கிக்கோன்னு சொன்னேன். நல்ல ஐடியா. யாமா ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. வந்ததுக்கு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு வாங்குவேங்கிற மாதிரி அவங்க வாங்கலன்னு என் மேல கோவப்படுறாங்க. கூட்டு அது உனக்கு பொறுப்பு இல்ல. ஆமா, எனக்கு என்ன கனவா கண்டா இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. நானும் கௌஷிகாவும் எங்க அம்மாவோட ஷாப்பிங்ல ரொம்ப ஃபெடப் ஆனதால இந்த ஓரமா கடைக்கு உட்காந்துட்டோம். எனக்கும் கௌஷிகாக்கும் டைம் பாஸ் ஆகலன்னு சொல்லிட்டு என் அம்மா ஜிபே பண்ண ஸ்கிராட்ச் கார்ட்லாம் நாங்க வந்து முன்னாடிலாம் நிறைய கூகுள் பே நம்மளுக்கு காசெல்லாம் கொடுப்பாங்க. இப்போ ஒண்ணுமே தர மாதிரி இருக்கிறாங்க. சில்றல்ல போங்கடி. வெரி ரேர் காசு கிடைக்கிறது. இப்போ வந்த மெயின் பர்பஸோட நாங்கள் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணணும்னு டிசைட் பண்ணி ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒரு கடை பார்த்ததால பக்கோடா சாப்பிட்ட வந்துட்டோம். பக்கோடான உடனே அப்படி பிள்ளைங்கன்னா கொடுத்துருவாங்கன்னு நினைச்சேன். அதுக்கு மேல அப்படி என்னமோ ஊற்றிருக்காரு ஒரு தால். இந்த மாதிரி ஒரு பக்கோடா பாத்திருக்கீங்க? வந்த வழியில திரும்பி போறேன். எனக்கு தெரிஞ்ச ஷாப்பிங் ஓவர். எனக்கு குர்த்தி வாங்கலாவா? எனக்கு குர்த்தி வாங்கலாம். நீ 2 சீரியல் நடிக்கிறதால எனக்கு குர்த்தி வாங்கிட்டா. 441 மார்க்ஸ் வாங்கினதால குர்த்தி வாங்கிட்டா. ஆக்சுவலி வந்து என்ன ஒரு கன்னடா சீரியலுக்கு இன்னைக்கு கேட்டாங்க. This was உதயா டிவி. அதுல வந்து என்கிட்ட சொன்னாங்க ரிச் லேடி அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த சீரியல் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். கௌஷிகா ஒரு கடைக்கு பிரைஸ் விசாரிக்க சொல்லி அனுப்பிச்சிட்டு நாங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டோம். கொஞ்ச நேரம் தேடிட்டோம். அம்மா எனக்கு ஸ்க்ரன்ச்சி வாங்கிட்டாமா. அப்படி நாங்க வந்து இந்த மாதிரி கேவலமாலாம் விளையாடுவோம். ஒளிஞ்சுக்கலாம் நம்ம போய் வராலா பாரு, ஓரமா நின்னு பாரு, பாத்திர போறா. என்ன விலை ஸ்டார்டிங்ல கேட்கதான் போனா, அதுக்கு இவ்வளவு நேரமா? பொறுமையா கேட்க. நாங்க vlog எடுத்தா ரொம்ப சீரியஸா vlog எடுக்க ஆரம்பிச்சிரும். அதுக்காக இப்படியா? கொஞ்ச நேரம் தேட விடலாம் பார்த்தோம். 1500 rupees onwards. ஆல் ரிஜெக்டட் தாண்டி உனக்கு வாடி சென்னை போலாம். சாவடிக்கிறான் என் அம்மா. 1500 rupees பட்ஜெட்டா? ஜாஸ்தி என்ன? சாரியை கட் பண்ணி அப்படி கட் இல்ல, சாரி கட் பண்ணி கொடுத்தேன். நான் அந்த மாதிரி வெயிட் பண்ணல. அதாவது சுடிதார் மெட்டீரியல் எல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி. அத கட் பண்ணி கொடுத்தா எப்படி புடவை கட்டிப்பாங்க? நெக்ஸ்ட் இந்த கடைக்கு போய் கேட்டோம். அப்போ நான் வேண்டிக்கிறேன். She has to buy something here. ஷாப் நம்பர் 4. பட் இங்க ஏதாவது வாங்குவோமா இல்லையா தெரியாது. I'm not able to find out வாட் யூ வாண்ட்னே தெரியாம ஷாப்பிங் வந்திருக்கியா கௌஷிகா? வாட் ஷி வாண்ட்ஸ்னே அவளுக்கு தெரியலையாண்டி.
கொசு வலை இல்லைன்னா தேடாதீங்க. கொசு வலை 1, கொசு வலை 2, கொசு வலை 3. இது வலை மாதிரி இல்லை, இதுதான் பாரு குட்டி குட்டி நெட்டு மாதிரி இருப்பாதையா. கொசு அடிக்கணும்னா செக் போயிட்டு வாங்க. அவ்வளோலாம் இந்த ஊரை கேவலப்படுத்தாத. இதுல எதுமா சாட்டன் ரிப்பன் இதுவா? அப்படியே இருக்கு பாத்தீங்களா சாட்டன் ரிப்பன். மேபி உங்க கவருக்கு வந்து உங்களுக்கு அப்படி தெரியுது, பட் நேர்ல பார்க்கும்போது பாத்தீங்களா இட்ஸ் ஆக்சுவலி சாட்டன் ரிப்பன் only. இஃப் நீங்க பாக்குற யாராச்சும் உங்களோட சிஸ்டர் எங்க அப்படின்னு கேட்கறதுக்கோ இல்லை கமெண்ட் பண்றதுக்கோ யோசிக்கிறதுக்கோ முன்னாடி நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலி டுடே இஸ் 23rd of May. Today is 23rd of May. Today is 23rd of. மூணு தடவை சொல்லிட்டேன், சாரி. 3 செலக்ட் பண்ணிருக்காங்க, அங்க இருக்கு, மீதி 2 இங்க இருக்கு. இதுல செலக்ட் பண்ணுமா இல்ல ரெண்டும் ஓகேவா? I felt grey is good. எனக்கு இது பிடிச்சிருக்கு. Yeah, even I. என்கிட்ட கேட்டா நான் டார்க் ப்ளூ தான் சொல்லுவேன். இது நல்லா இருக்கு மா, இது நல்லா இருக்கு. This Among this or this? this என்கிட்ட கேட்டா நான் இதாம்மா சொல்லுவேன். அம்மா how many sarees? ஏய் அம்மா, I think 1, 2, 3, 4, 5, 6, 7 sarees. நீ பேசுறது ஒண்ணுமே கேட்காது, உன்கிட்டே பேசு. ஃபைனலி அப்போது என் பட்ஜெட்ல இல்லை, இங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கு. ஐ மீன் நான் சென்னையில் வாங்குறது எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் ஒரு 7-8 புடவை வாங்கியிருக்கேன். அப்பா ஒரு புடவை 9 புடவை வாங்கியிருக்கேன். வாங்கின புடவை எல்லாம் காமெடி. 1, 2, 3, 4. பட் என்னன்னா சொன்ன மாதிரி எனக்கு சென்னை கம்பேர் பண்ண இங்கே ரேட் ஜாஸ்தியாக இருக்கு. கொஞ்சம் சத்தமா பேசு. இவர்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கேன் கம்மி பண்ண சொல்லி, அவர் கம்மியே பண்ண மாட்டேன். One eternity later. சொல்லு, நீயே சொல்லு. நான் சொல்றேன், புடவை எடுத்து முடிச்சாச்சு. அரௌண்ட் 7 to 8 புடவை. 10 sarees. ஓ 10 sarees ஆமாங்க. கீழையா மேலையா? I bought it for 6,000. 6,300. 10 saree 10 புடவை. ஓகே. அடுத்து என்ன வாங்க வந்திருக்கோம்? சர்ப்ரைஸ். வந்து பிளவுஸ் வாங்க வந்திருக்கோம். இந்த ஏரியா வந்து ரெடிமேட் பிளவுசஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ்னு சொன்னாங்க. கட்ட பேரு சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ் அப்படின்னு இருக்கு. அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு புடவை கிஃப்டா கொடுக்க போறாருன்னு நினைச்சேன். கடை பேர் அதுன்னு சொல்லி அப்புறம் மொக்க வாங்க. சர்ப்ரைஸ் பிளவுஸ். எங்க எனக்கு மட்டும் கண்ணு தெரியல. ஹோ ஓகே, சர்ப்ரைஸ் லேடிஸ் பிளவுஸ். 2 ஃப்ளோரா? ஆமா. போயிட்டு வரீங்களா? நான் உட்கார்ந்திருக்கேன். யாருக்கு பிளவுஸ் வாங்க வந்திருக்கீங்க? எங்க அக்காவுக்கு. உனக்கு இல்லையா? ரெடிமேட் பிளவுஸ்ல என்ன பிரச்சனைனா இட்ஸ் எல்லாமே பேடட், நான் யூஸ் பண்ண மாட்டேன், அதனால நான் வாங்குறது இல்லை. எல்லாமே பேடடா? ರಿಮೂವ್ ಮಾಡಬಹುದಂತ ಕೇಳ್ತಾರೆ ಅಮ್ಮ. ಈ ಪ್ಯಾಡ್ ನ பேட் ரிமூவ் ಮಾಡ್ಬೋದಾ? ಮಾಡಬಹುದು ಅಂತ. அதாவது நான் சாரி வாங்குறப்ப என்ன கிண்டல் பண்ணிட்டு இருந்தால, இப்போ ஆக்சரிஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு இந்த புள்ள வந்து ஒரு 4-5 இயரிங் வாங்கிடுச்சு. இந்த புள்ள ஒரே ஒரு செயினுக்கு ஒரு 1/4 மணி நேரமா இதுவா அதுவா. அது நல்லா இருக்குல்ல? இதனால அல்ல. ஆமா ஆமா ஆமா. லாஸ்ட் இங்க பாரு, ஆப்ஷன் 1 இது பட்டர்ஃப்ளை. ஓகே ஓகே. ஆப்ஷன் 1. திஸ் இஸ் ஆப்ஷன் 2. இட் ஹஸ் 3 tier. கடைசில இருக்கிறது ஈவில் ஐ. ஓகே. இது வந்து ஆப்ஷன் நம்பர் 3. இது 2 tiers. இது சொல்லு. 3 நாட்டோட டிசைட் பண்ணல இப்போ தோடு. எனக்கு அது வேணும். 2 எடுத்துக்கிட்டா இப்படிதான் அடுத்தவங்க ஷாப்பிங் பண்றப்ப கிண்டல் பண்றது ரொம்ப ஈஸி. அவங்கவுங்க ஷாப்பிங் பண்றப்ப தான் தெரியும். புடவை அளவுக்கு புடவைக்கு எடுக்கிற நேரம் அளவுக்கெல்லாம் ஆகாதுங்க. this is better. தூக்கி இப்படி மாட்டிட்டு போற தோடுக்கே அவ்வளவு நேரம் ஆகுதுன்னா உட்காந்து நீவி கட்டுற புடவைக்கு அவ்வளவு நேரம் ஆகுமா ஆகாதா? மக்களே உங்களுக்கு புரியும் அதெல்லாம். ஓகே, ஃபைனலா என்ன செயின் எடுக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு குட்டி பட்டர்ஃப்ளை தெரியுதா? அது எனக்கு. யா, அது நான் தான். இது ஒன்று. இது தென் இவனுக்கு வந்து
ஜென்ரலா என்னன்னா நான் கலர் கலரா ஜும்காஸ் வாங்குவேன். இது வந்து ஆக்சிடைஸ்டு, அதுல தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதனால எல்லாம் அந்த கலர்லயே தான் வாங்குவா. ஸோ பாத்தீங்களா அப்படி. ஸோ ஆல்ரெடி நான் ஒரு 4 செட் வாங்கினேன். இப்போ இவங்க ஒரு 4-5 செட் வாங்கியிருக்காங்க. நான் ஏன் இந்த இயர்ரிங் வாங்குற முயற்சி நான் எடுக்கிறது இல்லை. ஏன்னா நான் வாங்குறது எல்லாமே அவன் யூஸ் பண்ணிப்பான். எல்லாமே எனக்கு தான் வரப்போகுது. ஸோ லைக் அம்மா ஒரு 60 வயசு ஆன அப்புறம் பெரிய பெரிய அம்மாவோட காதே தொங்கி தொங்கி போயிடும். அவ அப்புறம் தொங்குற அளவுக்கு தோடு போட்டாலும் நல்லாவா இருக்கும். ஸோ அதெல்லாம் எனக்கு. ஃபைனலி சிக்பேட்லேருந்து எஸ்கேப் ஆகி நாங்கள் மெட்ரோ ஸ்டேஷன் வந்துட்டோம். நவ் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த மெட்ரோ. எங்கே போகிறதுக்கு? மெஜஸ்டிக். அம்மா ஐடிசி போகணும்னு சொன்னாங்க. அதுக்கு அது தாண்டி போகணும் ஐடிசிக்கு. அப்போ அங்கே போய் திருப்பி எடுக்கணுமா? திருப்பி நம்ம ஆட்டோவில் போகணும். மெட்ரோ இஸ் எக்ஸ்ட்ரீம்லி கன்ஃபியூசிங். நான் கடைசியாக நான் மெட்ரோ வந்தபோது நான் வந்து 2nd ஸ்டாண்டர்டில் இருந்தேன். இப்போ 11th ஸ்டாண்டர்டில் இருக்கேன். அத்தனை வருஷம் கழிச்சு மெட்ரோ வரேன். டின்னர் வந்து மந்த்ரி மாலில் சாப்பிடலாம் சொன்னோம். அம்மா நோ சொல்லிட்டாங்க. நான் ரோட் கடையில் தான் பொறுப்புன்னு சொல்லிட்டேன். அண்ட் அங்கே வந்து தோசை நல்லாயிருக்கும் அண்ட் ஃபில்டர் காஃபி. நானும் இவளும் பயங்கரமான காஃபி அடிக்ட். காஃபி ஃபேன், காஃபி லவர்ஸ், காஃபி அடிக்ட்ஸ், எவ்ரிதிங். அண்ட் இவங்க டீ அடிக்ட்னு இல்லை, அடிக்ட் இல்லை, பிடிக்கும். கிடைச்சா குடிப்பேன் அந்த டைப். நான் அடிக்ட். நான் ஒத்துக்கிறேன், நான் அடிக்ட். ஓகே, சாப்பிட்ற இடத்துல மீட் பண்ணலாம். நாங்கள் வந்து ஐயோ பேர் மறந்துட்டேன். சிக்பேட்டில் வந்து ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு we've come to IDC. IDC ஃபுல் ஃபார்ம் இட்லி தோசை கேஃபே. இல்லை இட்லி தோசை கேஃபே. இட்லி தோசை கேஃபே. நாங்கள் வந்து ஐ காட் பொடி தோசை. யூ? சேம் பொடி தோசை. நீ? ஓப்பன் பட்டன் மசாலா தோசை. This is why you have to come to Bangalore. லுக் எவ்வளோ ஸ்கின் கேர் பண்ண மாதிரி தோசை வந்து ஷைனியாக இருக்கு. Flawless தோசை. லுக் at the amount of பொடி. அம்மாவோட தோசை. ஐயோ பட்டரை பாரு அம்மா. Oh my god, look at the butter. Look at this. ஐயோ இவங்க டயட் 1 மாசம் எடுக்கணும் இதுக்காக. தோசையில பட்டரா இல்ல பட்டர்ல தோசையா? you'll never know. ஸோ ஓப்பன் பண்ண மசாலா பொடி தோசை எல்லாம் சாப்பிட்டுட்டு காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. லாராவை பொறுத்த வரைக்கும் காஃபி சாப்பிட்றது வந்து ஒரு ஹெவன் ஃபீலாம். இங்கே வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ அவள் காஃபி குடிச்சிட்டு இருக்கா. நான் வந்து டீ ஓகேவா பிரமாதமாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன், ஓகேவா. ஸோ காஃபி லவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, பெங்களூர்ல யாராவது இருந்தீங்கன்னா ஐடிசி கிச்சன் ஐ திங்க் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐடிசி கிச்சன்ல பெஸ்ட் காஃபி, தி பெஸ்ட் காஃபி ஹேவன். அவ்வளோதான், இன்னைக்கு வந்து ஷாப்பிங் முடிஞ்சது, சாப்பாடு முடிஞ்சது, வீட்டுக்கு போகிறோம். அடுத்து நெக்ஸ்ட் நாளைக்கு மல்லேஸ்வரம் ஷாப்பிங் போகலான்னு சொல்லியிருக்காங்க. மல்லேஸ்வரத்தில் மீட் பண்ணலாம். பாய்.